வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு உறவு, இரத்த பாசம் என்றும் இரத்தத்தின் இரத்தம் என்றும் உடன் பிறப்பு என்றும் மதிக்கப்படக்கூடிய அண்ணன் தம்பி உறவில் கூட விரிசல்கள் விழக்கூடிய காலச்சூழல் இப்பொழுது. கவியரசர் கண்ணதாசன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை இதற்கு சொல்லலாம். தீபாவளி வருகிறது. பிள்ளைகளுக்கு துணிமணி எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார் தந்தையான கவியரசர். ஆனால் கையில் பணம் போதிய அளவு இல்லாத குறை. தன்னுடைய சகோதரர் ஏஎல் சீனிவாசன் சினிமா தயாரிப்பாளர், அவரிடம் போய் கேட்கலாம் என்று போய் கேட்கிறார். அவர் உண்மையை மறைத்து என்னிடம் பணம் இல்லை என்று சொல்லி திருப்பி அனுப்பிவிடுகிறார். வெள்ளந்தியான கவியரசர் கண்ணதாசன் அண்ணனிடம் கூட பணம் இல்லை போலும் என்று நினைச்சு வீட்டுக்கு வருகிறார். அந்த நேரம் ஒரு டெலிஃபோன் மணியை அவருக்கு அழைப்பு வருகிறது. ஐயா, நம்ம படத்தில் ஒரு பாட்டு எழுதணும். அண்ணன் தம்பி உறவுகளை சித்தரிக்கின்ற படம் அது. பழனி என்று ஒரு படம். நீங்கள் அதற்கு ஒரு பாட்டு எழுதும். விரிசல் வருகிறது அண்ணன் தம்பி உறவுக்குள்ளே. அதை பேஸ் பண்ணி ஒரு பாட்டு. அதற்கு அட்வான்ஸாக ஒரு 10,000 கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறேன், ஒரு தம்பிக்கிட்ட வாங்கிக்கோங்க. வாங்கி கொண்ட வெள்ளந்தியான கவியரசர் கண்ணதாசன் ஓடோடி போய் தன் அண்ணனிடம், அவர்கிட்டையும் இல்லைன்னு சொன்னாரே என்பதை நம்பி பாதி பணம் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்து வீட்டில் இந்த பாட்டை எழுதுகிறார். பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அது 8 குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா, சோறு போட்டவன் யாரடா. வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா. மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா, மனதினால் வந்த நோயடா. பணத்தின் மீது தான் பக்தி என்ற பின் பந்த பாசமே ஏனடா. பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா, அண்ணன் தம்பிகள் தானடா. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே என்ற அற்புதமான வரிகளை எழுதினார் கவியரசர் என்று உண்மை சம்பவம் ஒன்று நினைவுக்கு வந்தது. அந்த உறவுகளை கூட அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி தவம் நிறைவு செய்த பிறகு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை கூட மனதார வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துங்கள் என்று சொன்ன செய்தவர் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மணவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகளை விளக்க நல்ல வரணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகளை விளக்க நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல் நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர்வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறை உணர்வு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம்.